சார். ஸோ ஒரு வெப் சீரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ் சினிமால இப்பதான் ட்ரெண்ட் ஆயிருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி எடுப்பாங்க. இல்ல ஒரு ம். படங்களா எடுத்துருவாங்க. இல்ல குறும்படங்களா எடுத்து அனுப்புவாங்க. இது மாரி விஷயங்கள் தான் வந்து அதிகமா நான் பார்த்துருக்கேன். ஆனா இப்போ வந்துட்டு வேற லாங்குவேஜ்ல அதிகமா வந்து இந்த வெப் சீரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆனதுனால, தமிழ் படங்கள்ல அதிகமா வெப் சீரிஸ் எடுக்கிற மாரியும், அடுத்தடுத்த எபிசோடு அப்படி கொண்டு வர மாரியும் வந்து பார்க்குறோம். ஸோ இந்த மாற்றம் வந்து வேற ஒரு லாங்குவேஜ் பார்த்து தான் நம்ம வந்து கத்துக்கிட்டோமா? இல்ல ஆல்ரெடி நம்ம தமிழ் சினிமால இருந்த ஒரு முறை, அப்படி கம்மியாயிட்டு திரும்பி இப்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு இருக்கா? வெப் சீரிஸ் வந்து நம்ம வந்து ஹாலிவுட்டு மாரி இந்த ஹிந்தி இந்த மாரி தான் அவங்க தான் எடுப்பாங்க. தமிழ்ல ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ம். ஆ அதுக்கு அது வந்து பிரேக் பண்ணது நான் விலங்குன்னு தான் சொல்லுவேன். ஆமா. ஏன்னா விலங்கு தான் அது பண்ணி நெறைய பேரு அத பார்த்து, நெறைய பேர் அதுக்கப்புறம் வெப் சீரிஸ் நெறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா. அது அந்த வெப் சீரிஸ் எடுக்கிறனால அது எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம், நல்ல பிளாட்ஃபார்ம் அது. அதுல வந்து டைரக்டரு, புரொடியூசரு, கேமராமேன், நடிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். அது எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு குடுக்குது. வாய்ப்பு குடுக்குது. ஆமாமா. தியேட்டரு ஒரு ஃபீல் வேற. இதுவும் ஓடிடி தளம்ன்றது ம். அது வேற.